3 ஆண்டுகளாக முதுகுவலி அவ்வப்போது 5-6 நாட்கள் வந்து போகும். மருத்துவரிடம் சென்றால் முதுகுத்தண்டு வளைந்திருப்பதாய் வளைந்து நெளிகிறார்கள். உடல் சிகிச்சை உதவியாளர் இரு உடற்பயிற்சியை 2 வாரம் செய்யச் சொன்னார். தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியுமாம். இனி அதில் முதுகுவலியையும் சேர்க்கச் சொல்லுங்கள். அன்புள்ளம் கொண்டவர்களால் அறிவுரைகள் அக்கறையாய் அள்ளி வீசப்படுகின்றன. ஆயுர்வேதம் முதல் அலோபதி வரை, கைரோபிராக்டிக் முதல் கடைசி தெரு மருத்துவர் வரை. வாயில் நுழையாத இந்த வார்த்தைகள் வலியில் இருக்கும்போது மட்டும் நிச்சயம் கேட்கும். அத்தனை அறிவுரைகளும் அன்பால் நெய்யப்பட்டவை. நான் நலமாக வேண்டிய நலம் விரும்பிகள். கணனி வேலை காரணமாக இருக்குமோ, கால்சியம் குறைவு காலம் தாழ்ந்து தெரிகிறதோ, பரம்பரை பிரச்சனை பல நாள் கழித்து தெரிகிறதோ, காரணங்களை தேடும் நேரங்களை குணமாக்கும் வழிகளை தேடுவதில் செலவழிப்பதில்லை. இவ்வளவு வலிக்கிறது என்றால் எவ்வளவு கடினப்பட்டிருக்கும் முதுகு? முதுகு பிரச்சனை என்று மூத்தோர் அனைவரிடமும் சென்றேன். பிரச்சனைக்குரிய முதுகுடன் பேசவே இல்லை. வலி உடலின் மொழி, வலி உடலின் வார்த்தை, வலி ஒவ்வொன்றும் வருத்தமான செய்தி சொல்கிறது. வலி பல ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உடலின் ஒரு பகுதியின் ஓரக்கண்ணீர். வலியை கட்டுப்படுத்த வழிகள் 2. வலியை அங்கீகரிப்பது, வலியுடன் பேசுவது. பேசினால் தீராத பிரச்சனைகளும் இல்லை, பேசாமல் தீர்ந்த பிரச்சனைகளும் இல்லை. 3 நிமிடம் மனம் விட்டு மன்றாடுங்கள். மன்னிப்பு கேளுங்கள் மாதக்கணக்கில் முதுகை பராமரிக்க மறந்ததற்காக. இதுவரை ஒடுக்கப்பட்ட இந்த முதுகுக்கு தைரியத்தை கொடுங்கள். உலகின் உறுதியான முதுகு என்று உரக்கச் சொல்லுங்கள். நண்பர்களுடன் பேசுவதை போல் முதுகுடன் பேசுங்கள். குழந்தையை தட்டி கொடுப்பது போல் தடவி கொடுங்கள். காலையில் எழுந்ததும் முதுகை காதலிப்பதாய் கட்டாயம் சொல்லுங்கள். இன்று முதல் முதுகுக்கு முக்கியத்துவம் முழுவதும் கொடுப்பதாய் மனமுருகி சொல்லுங்கள். உங்களின் வார்த்தையை முதுகு கேட்கட்டும், வலியான வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். வாழ்க்கை கண்ணாடி போன்றது, நீங்கள் நினைப்பதை பிரதிபலிக்கும். உலகின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுண்டு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. காலங்களாகலாம், கடவுள் நம்பிக்கை குறையலாம், நம்பிக்கை ஒன்றே வாழ்க்கை. நலமாக இருக்கிறேன் என நம்பிக்கையுடன் சொல்லுங்கள்.